உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள் உங்களுடைய நண்பனுக்கு கண்டிப்பாக வராது. எப்படி தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எந்த ஒரு ஆன்மாவையும் அந்த ஆன்மாவின் சக்தி மீறி நாம் சிரமம் தருவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தரக்கூடிய எல்லா கஷ்டங்களுமே நம்முடைய சக்திக்கு உட்பட்டது தான். அந்த சிரமங்கள் எல்லாமே நம்மை உருக்குலைப்பதற்காக அல்ல, நம்மை வடிவமைப்பதற்காக. ஒரு ஸ்கூல்ல ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி, அதே போல ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி கண்டினியூஸா டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா அவனுடைய சக்தியை குறைக்கணும், எழுதி எழுதி கை உடைக்கணும், அவனுக்கு மனத சக்தியே இல்லாம போகணும்ன்றது அந்த டீச்சர்ஸுடைய தாட்டா இருக்காது. மாறா அவனுடைய கடைசி எக்ஸாம்ல அவனுடைய மார்க்ஸ் ஹை லெவல்ல இருக்கணும், அவன் ஸ்டேட் லெவல்ல வரணும், அவன் ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்ற தாட்ல தான் அவனுக்கு அடிக்கடி சோதனைகள் டெஸ்ட் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதே போலதான் அல்லாஹ் நமக்கு சோதனைகள் தரான் அப்படின்னு சொன்னா அந்த சோதனைகள் மூலமாக அல்லாஹ் நம்மளை உருக்குலைக்கல, மேலும் மெருகேற்றி அல்லாஹ் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குறான். அந்த கஷ்டங்கள் வரும்போது நாம மேலும் அல்லாஹோடு இணையணுமே தவிர, அல்லாஹோடு இணையறதுல தான் நம்முடைய கஷ்டங்களுக்கான சொல்யூஷன் இருக்கிறதே தவிர, பாவங்கள்ல இணையறது நம்முடைய சிரமங்களை, நம்முடைய வேதனைகளை இன்னும் அதிகம் தான் படுத்தும். அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே புரிந்து நம்முடைய கஷ்டங்களுடைய நேரங்கள்ல என்ன செய்யணும்ன்ற தெளிவை கொடுப்பானாக.